Hi everyone, welcome back to PVA Traders. ஃபெட் சேர்மன் நீக்கப்படுவாரா, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்தியா டுடேவில் நான் இந்த நியூஸ் படித்தேன். நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்றது தெரியல. ஸோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து குயிக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபெட் சேர்மன் ஜெராம் பால் அப்படின்றவரை வந்து ஃபயர் பண்ணாக்கா ஸோ நிறைய லீகல், பொலிட்டிக்கல் அண்டு மார்க்கெட் கான்சிக்வன்சஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஸ்காட் பெசன்ட் அப்படின்றவர் வந்து ட்ரம்ப்பை வார்ன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸ்காட் பெசன்ட் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரெஷரியோடைய செக்ரட்டரி, யுஎஸ்னுடைய ட்ரெஷரியோட செக்ரட்டரி. அவர் வந்து ட்ரம்ப் கிட்ட இல்லை, நம்ம அவர் ஏதாவது ஃபயர் பண்ணாக்கா ஸோ நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ், மார்க்கெட் கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுறதா அந்த நியூஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இவர் ட்ரம்ப் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கம்ப்ளீட்டாக அன்ட்ரூத்ஃபுல், இது வந்து உண்மையான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட்டாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயத்த இது பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மார்க்கெட்டுக்கு எது நல்லது, யுஎஸ்க்கு எது நல்லதுன்றது மற்ற எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியும். மக்கள் வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானே வந்து மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்க்கெட்னுள்ள ஒரு டைப் ஆஃப் அனாலிசிஸ் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூஸில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து மார்க்கெட்டினோட டைரக்ஷனை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து கீழே வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டு மார்க்கெட் வந்து கீழே வர்றதையும், ஸோ இதுக்கு வந்து ட்ரம்ப்னோட ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதையும் நம்ம பார்க்குறோம். எப்பயுமே ஒரு சென்டிமெண்ட் ரிலேட்டட் நியூஸில் வந்து ஒரு விஷயமா இருந்ததுனாக்கா, நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணும்போதோ அல்லது வந்து ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ அதுக்குனுடைய ரியாக்ஷன் ஏதாவது வருதா அப்படின்றத நீங்கள் நியூஸில் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். ஏன்னா ஸோ அந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு நியூஸ் இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது மார்க்கெட் வந்து திருப்பி பாசிட்டிவாக டேர்ன் ஆகி மேலே போக ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கான ஒரு குயிக் இன்ஃபோ. தேங்க்யூ எவ்ரி ஒன்.